இதுல எது ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு கெஸ் பண்ணலாம். 5 அவுட் ஆஃப் நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் மெக்டானல்ட்ஸ் ஆர் கேஎஃப்சி. ஓகே, இதை நான் கெஸ் பண்ண தான் போறேன். நான் மெக்டானல்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். பீட்சா ஆர் பாஸ்தா. ஓகே, இதையும் நான் கெஸ் தான் பண்ண போறேன். நான் பாஸ்தா தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். பாஸ்தா தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பீட்சா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் ஆர் ஸ்னாப்சாட். ஓகே, இதை நிறைய பேர் ஈஸியா கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்ஸ்டாகிராம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, இன்ஸ்டாகிராம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. பட் ரெண்டுத்துக்கும் 1 இயர் தாங்க டிஃபரன்ஸ். இது 2010ல வந்திருக்கு, இது 2011ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஃபோர்த் ஒன் ஹாட் ஏர் பலூன் ஆர் சப்மரீன். ஓகே, இத வந்து நம்ம ஈஸியா வந்து கெஸ் பண்ணலாம். நான் எப்படி கெஸ் பண்ண போறேன்னா, மனுஷன் ஃபர்ஸ்ட் பறக்கிறதுக்கு கண்டுபிடிச்சானா இல்ல தண்ணி கடியில போறதுக்கு கண்டுபிடிச்சானா அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். ஆக்சுவலா பறக்கிறத விட தண்ணி கடியில போறது தான் ரொம்பவே ஈஸி. ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியா நம்ம அக்சஸ் பண்ணலாம். தண்ணி நம்ம பக்கத்திலே இருக்கு, யார் வேணா ஈஸியா தொடலாம். எல்லாராலையுமே பறக்க முடியாது இல்ல. சோ நான் வந்து சப்மரீன் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, கரெக்ட். ஓகே, ஃபைனல் ஒன் பார்க்கலாம். ஷாம்பு ஆர் சோப் பார். ஓகே, இதுல வந்து ஐ திங்க் ஷாம்பு வந்து லிக்விட் ஃபார்ம். இதே இப்படிதான் நம்ம திங்க் பண்ணோம், லிக்விட் ஃபார்ம். அண்ட் சோப் வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் சாலிடா இல்ல லிக்விட் கண்டுபிடிச்சிருப்பாங்களான்னு பாத்தீங்களா. ஏன்னா சாலிட் தான் ரொம்ப ஈஸி. ஒரு களிமண் எடுத்து அப்படியே பிடிச்சோன்னா பெட்டியா வந்துடும். ஸோ ஐ திங்க் சோப் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, கரெக்ட். ஓகே, நான் 5 அவுட் ஆஃப் 5. ஸோ உங்களோட ஸ்கோர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.